ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களாப்பா? நான் இன்றைக்கி சின்னதாக ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சவங்களும் இது உண்மையா இல்லையான்னு சொல்லுங்கள். சரிங்களா? இந்த அரிசி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாட்டுக்கு ஊற வைக்கிற அரிசி. சாப்பாட்டுக்கு ஊற வைக்கிற அரிசியை மேலே ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி கிளைய வேணாம், அப்படியே சும்மா இருத்துருங்க. எது தூசி தொப்பு இருந்தாலும் வெளியே போயிடும். அதுக்கப்புறம் ரெண்டாவதாக ஊற்றுற தண்ணியை நல்லா அரிசியை வந்து இப்படி பிசைஞ்சிக்கோங்க. ஊறுனதுக்கப்புறம் பிசையக்கூடாது. சரிங்களா? அரிசி வந்து ரொம்ப நேரம் ஊறுனதுக்கப்புறம் பிசையக்கூடாது. தண்ணி ஊற்றின உடனே நல்லா கசக்கிடுங்க. சரிங்களா? நல்லா கசக்கிட்டிங்கன்னா அங்கே பாருங்கள், தண்ணி நல்லா கெட்டியாக இருக்குங்களா? இந்த தண்ணியில் பருப்பு வேக போடுங்க. சாம்பாருக்கு பருப்பு வேக போடுங்க. நீங்கள் சாம்பார் வைக்கிறது, உப்பு பருப்பாக செய்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை பருப்பு ரசம் வைக்கிறதா இருந்தாலும் சரி, கிள்ளி போட்ட சாம்பாராக இருந்தாலும், பருப்பு வைக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி இந்த தண்ணி எடுத்து வைங்க. நல்லா பருப்பு தண்ணி வந்து நல்லா தடுத்தடுன்னு இருக்கும், நல்லா மணமாகவும் இருக்கும். பருப்பு தண்ணி நல்லா மணமாக இருக்கும். அது வந்து ரசத்துக்கும் ஊற வைங்க. ரசத்துக்கு புளி ஊற வச்சு இதே தண்ணி குண்டானில் எடுத்து வச்சுருந்து இங்கே பாருங்க. இப்போ நாங்களாம் ரசம் வைக்கிறோம்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிருவோம். சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சிருவோம் புளியை. ரசம் இப்போ இந்த கிணத்து நிறைய ரசம் வைக்கிறோம்னா இவ்வளோ தண்ணி ஊற்றிக்குவோம். இவ்வளோ தண்ணி ஊற்றிக்கிட்டு இதுக்கப்புறம் குறைக்கு வந்து நாங்கள் புளியை கரைச்சி ஊற்றிக்குவோம். புளியை கரைச்சி ஊற்றி ரசம் வச்சுருவோம். இந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நல்லது. இது இன்னொரு டிப்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த தண்ணியில் வந்து இந்த தண்ணி இப்போ ஒரு ஈயக்குண்டானில் ஊற்றி, ஈயக்குண்டானில் இல்லை சில்வர் பஸ்லேயே அப்படியே அடுப்பில் வச்சு வெதுன்னு கொஞ்சம் லைட்டாக வெதுன்னு இருக்கட்டும். குழந்தைங்க இருக்குது பார்த்திங்களா, 6 மாத குழந்தையிலேருந்து 3-4 வயசு குழந்த வரலையுமே இடுப்பு வரலையும் இந்த தண்ணி வெதுன்னு சுட்டதுக்கப்புறம் அப்பா மூச்சு வாங்குது. தண்ணியில் வந்து நல்லா வெதுன்னு சுட்டதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து நிற்க வச்சு அழகாக இடுப்புலேருந்து இப்போ இடுப்புலேருந்து கீழே வரலையும் நல்லா கை காலை உருவி கை காலெலாம் உருவி விட்டு ஊற்றுங்க. இல்லை கழுத்து வரலையும் கூட ஊற்றலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இது வந்து காலுக்கு அவ்வளோ ஒரு சத்தான தண்ணி. 6 மாதத்துலேருந்து நம்ம ஊற்ற ஆரம்பிச்சுன்னா குழந்தைங்க வந்து 1 வயசுக்குள்ளே நடக்கும். காலுக்கு ரொம்ப ரொம்ப சத்தான தண்ணி இது குழந்தைங்களுக்கு. இடுப்புலேருந்து தண்ணி நல்லா அந்த கைன்னு வருது, அந்த கால் இடுப்பு எல்லாமே காலெலாம் அப்படியே நீவி விட்டு மேல் பக்கமாக நீவக்கூடாது, மேலே நீவக்கூடாது, மேலேருந்து கீழே வரலையும் நீவணும். நீவி விட்டு ஊற்றி பாருங்கள், அவ்வளோ ஒரு சத்தான தண்ணி, அவ்வளோ ஒரு தெம்பு கொடுக்கும். இப்போ நாங்களாம் சின்ன பிள்ளையில எங்கள் அம்மாலாம் எங்களுக்கு அதுமாரி ஊற்றுனாங்க. என் பிள்ளைங்களுக்கு நான் ஊற்றிருக்கிறேன். எங்கள் அம்மா ஊற்றுவாங்க அதுமாரி அரிசி. எங்கள் கிராமத்து சைடு எல்லாருமே தெரியும். டவுன் சைடில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. கிராமத்துலேருந்து டவுனுக்கு போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து டவுனில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில பேருக்கு தெரியாது. இப்போவுமே நிறைய பேர் குழந்தைங்கள் வச்சுருக்கிறவங்க வந்து இதை யூஸ் பண்ணுறதில்ல. அதுக்கு முன்னெலாம் இது வந்து நடக்கும்போதே சீக்கிரமாக ஊற்றிடுவாங்க. ஒரு 7 மாதம் 6 மாதம் 8 மாதம் இப்படிங்கும்போது இந்த தண்ணியை சூடு பண்ணி வெதுன்னு பிள்ளைங்களுக்கு கை காலை நீவி விட்டு ஊற்றி விடுவாங்க. நாங்களாம் கழுத்து வரலையுமே உடம்பு கை எல்லாமே நீவி விட்டு வெதுன்னு இந்த தண்ணி ஊற்றுவோம். அவ்வளோ ஒரு சத்தான தண்ணி உடம்புக்கு பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து தண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க. அரிசி களைஞ்ச தண்ணி வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. சரிங்களா? சாம்பார் வைக்கிறதா இருந்தாலும் பருப்பு வேகப்படுங்க. ரசம் வைக்கிறதா இருந்தாலும் இந்த தண்ணியில் ரசம் வைங்க, சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு சத்தான தண்ணி. சரிங்களா? நீங்கள் யார் பயன்படுத்துவீங்க பயன்படுத்த மாட்டீங்கன்னு தெரியாது. நான் வந்து இந்த ஒரு நல்ல டிப்ஸ் வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த குழந்தைங்களுக்கு இந்த தண்ணி ஊற்றுனா. அதுக்காக நான் சொல்கிறேன். எனக்கு இன்னும் விளக்கமாக எப்படி சொல்கிறதுன்னு தெரில. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பேசுகிறேன். சரிங்களா? தண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க டெய்லியுமே. இப்போல்லாம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தண்ணி வெதுன்னு வச்சு குடிக்கலாம், சுகப்பிரசவம் ஆகும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் அது மாதிரி ஒரு இதெல்லாம் பார்த்ததில்ல, அது மாதிரி அறிஞ்சதில்லை. ஆனால் பருப்பு வேக போடலாம், ரசம் வைக்கலாம், குழந்தைங்களுக்கு இடுப்பு வரலையும் காலில் ஊற்றலாம். காலுக்கு சத்தான தண்ணி இது. சரிப்பா, பாய்.